Hello learners, welcome to Deep Neuron Tech Academy. நம்மளோட போன வீடியோல வேரியபிள்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம். சப்போஸ் யாரும் அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் இதுல இருக்க போற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் எ வேரியபிள். ஒரு வேரியபிள் எழுதுறப்ப இல்ல ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்னன்னா சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்ப a ஈக்குவல் டு 10 அப்படின்றதப்ப ஏன்றது ஒரு வேரியபிள். அந்த ஏன்ற ஒரு வேரியபிள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்ண போறோம். டோட்டலா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இந்த 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸை தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 ரூல்ஸை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது இல்லாம இந்த 5 ரூல்ஸ் இல்லாம என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நான் சில ரூல்ஸ் ஒரு ரூல் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்பன்றப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேமோ இல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் நேம் இந்த மாதிரி கொடுக்கறத நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமை நீங்க உங்க ப்ரோக்ராமையே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமோ 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும். இல்ல ஒன்னும் அதே ப்ரோக்ராமை உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கும் அது புரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. ஸோ இதனாலதான் என்னன்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளோட நேத்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருப்போம். அந்த ப்ரோக்ராம்லயுமே பாருங்க, அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவல் காஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸா, அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் அங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆக்சுவல் காஸ்ட், நீங்க வாங்கின காஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க விற்க போற காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரூல்ஸ் என்ன, 5 ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். என்னன்னா நீங்க கொடுக்க போற வேரியபிள் நேம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னா a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஏன்றது ஒரு லெட்டர். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். பிரிண்ட் ஆஃப் a. ஸோ நான் பிரிண்ட் பண்ணி காட்டிட்டேன், பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் த அண்டர்ஸ்கோர் கேரக்டர். அது அண்டர்ஸ்கோர் கேரக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள். ஓகேங்களா? சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஈக்குவல் டு 15 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டா. இதை நீங்க முதல்ல ரன் பண்ணிருக்கணும். ஸோ இதை ரன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னது சாம்பிள் அண்டர்ஸ்கோர். இந்த அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்கோர் சென்டர்ல தான் யூஸ் பண்ணணுமா, நம்ம ஸ்டார்டிங்லயோ இல்லை எண்டிங்லயோ யூஸ் பண்ணக்கூடாதா? ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் ஆஃப் சாம்பிள் சாம்பிள் ஈக்குவல் டு 14 நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாம்பிள் அண்டர்ஸ்கோர்னு கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? ஸோ இதை நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப் சாம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் சாம்பிள் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. பாருங்க 10, 15, 14, 13, 10, 15, 14, 13. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்கோரை நம்ம ஃபர்ஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாதிரி நம்மளால லாஸ்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சென்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ, நமக்கு அதில் ரூல் கிடையாது, எங்கே யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஆனால் அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டருக்கு நடுவில் எங்கேயோ அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம நேம்ஸ் எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி நேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்ல வராங்க. ஸோ இதுல என்னோட சின்ன சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் லாஸ்ட்ல யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேத்துக்கு புரியாது, நிறைய பேத்துக்கு புரியறது ரிஸ்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, அதுவும் கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். நம்ம சென்டர்ல 2 விஷயங்களை
என்ன பண்ணலாம்னா பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரன் பண்ண போற ப்ரோக்ராம் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் அண்டர்ஸ்கோர் லாஸ் இப்படி நீங்க வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அண்டர்ஸ்கோர்ன்னு இருக்கிறது என்னன்னா ரெண்டு விஷயத்தை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த வேரியபிள் வந்து கொடுப்போம். ஸோ என்னன்னா நீங்க ஸ்பேஸுக்கு பதிலாக சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் ப்ரோக்ராமிங்ல ஸ்பேஸ் வேரியபிள் டிக்ளரேஷன்ல ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் cannot ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஒரு நம்பர்ல நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது என்ன எக்ஸாம்பிள் அதையும் பார்த்தலாம். சரி நம்ம நம்பர்ல போட்டு பார்ப்போமே. என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாம்பிள்னு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா ஒன் சாம்பிள், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் செகண்ட் சாம்பிள்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போடுவோம். ஒன் சாம்பிள் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்டே பண்ண முடியாது. பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாருங்க ஒன் சாம்பிள் அப்படின்னு சொல்றப்பே வந்து அது என்ன பண்ணிடுச்சுன்னா இன்வேலிட் அப்படின்னு வந்து சொல்லிருச்சு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஒரு நம்பர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் நிறைய பேர் டவுட் வரலாம், ஏன் ஒன் அண்டர்ஸ்கோர் சாம்பிள் நான் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் அண்டர்ஸ்கோர் சாம்பிள் நீங்க எப்படி கொடுத்தீங்கனாலுமே வந்து எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் அண்டர்ஸ்கோர் 1ன்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட செகண்ட் பாயிண்ட் படி என்னன்னா we can't declare a number, we can't start with a number. ஒரு வேரியபிளை வந்து நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டெயின் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா A to Z குள்ள வந்து உங்களோட வேரியபிள் வந்து இருந்துக்கலாம். இல்ல 0 to 9 நியூமரிக்கல் நம்பர் 0 to 9 குள்ள வந்து இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அண்ட் அண்டர்ஸ்கோர் வந்து இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 0 to 9 என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இன்பிட்வீனும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் 9 ஈட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சாம்பிள் 9 ஈட் சும்மா ஒரு டிக்ளரேஷன். ஓகே, ஈக்குவல் டு 14 நம்ம கொடுக்குறோம்னா இன்பிட்வீன்ல எடுத்துக்கிச்சு. இன்பிட்வீன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் லாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளால வந்து ஸ்டார் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பிளஸ் சிம்பிளோ மைனஸ் சிம்பிளோ உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இது எல்லாமே எதுல வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இது போக மற்ற சிம்பிள்ஸ் இருக்கு. மற்ற சிம்பிள்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு, அட் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கீபோர்டில் வந்து நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்பர்ஸ்க்கு மேலே இருக்க எதையுமே வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா உங்களோட ப்ரோக்ராமிங்ல வேற எங்கனாலும் இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, ஹேஷ்டாக் சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பைத்தானில் வந்து கமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து உங்களால் ஒரு வேரியபிளாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக இப்போ பாருங்க, நான் இப்போ இந்த சிம்பிளை வந்து இங்கே கமெண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் ஏன்றது ஏவோட வேல்யூ இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த இது வந்து ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு 10, ஓகேங்களா, பி ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஏவையும் பியையும் பிரிண்ட் பண்ணேன்னா ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். நான் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ வந்து அது 10ன்னு பிரிண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஏவை வந்து பிரிண்ட் பண்ணாது. என்னன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அது வந்து கமெண்ட் பண்ணிடும். அப்படின்னா நீ அது வந்து அங்கே இருக்கணும், அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் காட்டாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி கேரக்டர்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேரியபிளில் வந்து நம்மளால டிக்ளேர் பண்ண வந்து முடியாது. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேம்
மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக எழுதியிருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நேம் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என் மட்டும் நான் வந்து கேபிட்டல் லெட்டர் வச்சுட்டு 15 கொடுக்குறேன் வேரியபிள். அதுக்கப்புறம் ஃபுல் கேப்ஸில் நேம் ஈக்குவல் டு 16 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இது படி பார்த்தீங்கன்னா நேம்னா ஒருத்தர் தான். இப்போ ராஜான்னு சொல்கிறேன்னா ராஜான்றது வந்து ஒரு பர்சன். ஓகேங்களா, இப்போ ரவின்னு சொல்கிறேன்னா ரவின்றது வந்து அவர் ஒரு பர்சன். ஸோ பட் கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படின்னா அதை வந்து கன்சிடர் எப்படி பண்ணிக்கணும்னா கேஸ் சென்சிட்டிவ் தான் பார்த்துக்கும். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன கேப்ஸில் இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து அது வந்து பார்த்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து NAMEன்னு கொடுத்தா மூணுமே பிரிண்ட் ஆகணும். 10, 15, 16 மூணுமே பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா, ஆனால் 10 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என் பாருங்கள் 10 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த என் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் லாங்குவேஜஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ்ல தான் இருக்கும். சி ப்ரோக்ராம், ஜாவா, அதுக்கப்புறம் வந்து பைத்தான், இது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிக்ளேர் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்காது. SQL வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து அப்பர் கேஸ்லையும் கொடுக்கலாம், லோவர் கேஸ்லையும் கொடுக்கலாம். அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னா இப்போ இந்த என் வந்து அப்பர் கேஸில் இருக்குது, இந்த என் வந்து லோவர் கேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வந்து எதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லாங்குவேஜஸில் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் மேஜராக யூஸ் பண்ண போகிற சி, ஜாவா, பைத்தான்லாம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இட்ஸ் வெரி கேஸ் சென்சிட்டிவ். அண்ட் பைத்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த டிக்ளரேஷன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the reserved words cannot be used naming the variable. ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் டேர்மில் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே வந்து ஒவ்வொரு சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வேரியபிளாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ரீசனை நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கீவேர்ட்ஸ்னா என்ன, ஏன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டீப் டு நியூரான் டெக் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். வி திங்க் டிஃப்ரெண்ட், டீச் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆன்சர் டிஃப்ரெண்ட்.